வணக்கம் மக்களே, பிரைஸ் லார்ட். இன்றைக்கி ஒரு குட்டி விழாக என்னென்னா ஒரு சிக்கன் கறி வச்சு விட்டுலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு ஒரு கிண்டோவில் கடிச்சு விட்டு அதுக்கடுத்து கொஞ்சோண்டு கொழுப்பு இருந்துச்சு, அதையும் போட்டு 2 கிண்டலில் கிண்டி விட்டு தம்பி அப்படியே ஒரு தண்ணியை தெளிச்சாப்புல நெருப்பு அழகாக வந்துச்சு. ஓகே சூப்பர்ன்ட்டு வெங்காயத்தை போட்டு ஆரம்பிச்சிட்டாப்புல. வெங்காயத்தை போட்டு 2 கிண்டு விட்டுட்டு சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பை போட்டு விட்டு 2 கிண்டு விட்டு வச்சுட்டோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா எடுத்து தூக்கி சட்டியில் போட்டு அதையும் போட்டு 2 கிண்டுவில் கிண்டி விட்டுட்டோம். ஓகே சூப்பர். அப்புறம் தக்காளியை கடன்னு இறக்கி விட்டாப்புல சட்டியில். தக்காளி இறக்கி விட்டு தக்காளியோட கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருந்தோம். அதுக்கடுத்து சிக்கனை டைரெக்டாக உள்ளே இறக்கிட்டோம். டக்குன்னு கழுவி வச்சுருந்த சிக்கனை எல்லாத்தையும் கொட்டிட்டு ஒரு கிண்டுவில் கொடுத்து விட்டு அப்படியே வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் நேராக காஷ்மீரி மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டுட்டு, காரம் அதிகமாக வேணால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து சிக்கன் பொடியை கொஞ்சம் போட்டுட்டு, அப்புறம் மஞ்சள் பொடியை கொஞ்சோண்டு போட்டுட்டு, அப்புறம் மல்லிப்பொடியை கொஞ்சோண்டு போட்டுட்டு, அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டு ஒரு கிண்டி விட்டுற வேண்டியதான். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி அதில் இறக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு வச்சுருந்தோம். அப்படியே நல்லா கொதிச்சாப்பில். ஓகே, தண்ணி பத்தாதுன்ட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு, உப்பு பத்தாதுன்ட்டு உப்பையும் கொஞ்சம் தெளித்து விட்டுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொதிக்க விட்டுற வேண்டியதான். கொதிச்சா அப்புறம் ஏதோ ஒன்று குறையுதுன்னு பார்த்துட்டு லெமன் எடுத்து 1/2 லெமனை புழிஞ்சு விட்டோம். அப்புறம் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் தூவி விட்டோம். ஓகே சூப்பர், அருமையான சிக்கன் கறி ரெடி. பக்கத்தில் நெய் சோறு வச்சுருந்தோம், அதுக்கும் ஒரு கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினாவை போட்டு விட்டு அடைச்சிட்டோம். அருமையான சாப்பாடு ரெடி ஆகிவிட்டது. நல்லா இருக்குது, அருமையாக இருந்துச்சு. கூடவே சிக்கன் கறியும் அருமையாக இருந்துச்சு. அருமையாக ஒரு இருக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். தட்டை எடுத்து வச்சுட்டு கறியை கொஞ்சம் ரைஸை கொஞ்சம் போட்டுட்டு இருக்குன்னு இறுக்கி விட்டோம். இன்றைய பொழுது இனிமையாக முடிந்து விட்டது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.